சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியில் இறுதி ஊர்வலத்தில் நாட்டு பட்டாசு வெடித்ததில் ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவியின் முகம் சிதைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை ஈசிஆர் சாலையில் அக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவர் சோழிநகரில் உள்ள தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். முதல் மகள் நிஷாந்தினி அதே பகுதியில் இருக்கக்கூடிய வெட்டுவாங்கி இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்து ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த பொழுது ஈசிஆர் சாலையில் வெட்டுவாங்கல் பிரதான சாலை ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த கணேசனின் இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. அப்போது மதுபோதையில் சிலர் நாட்டு பட்டாசை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் வீசி சென்றுள்ளனர். அப்பொழுது பள்ளி மாணவி நிஷாந்தினி சென்ற ஆட்டோவில் நாட்டு வெடி வீசியதில் நிஷாந்தினி முகத்தில் பட்டு வெடித்தது. இதில் சிறுமியின் இடது கண் மீது முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு துடிதுடித்துள்ளார். உடனடியாக அப்பகுதியில் மக்கள் சாலையில் சென்றவர்களை மாணவிகள் மீட்டு ராயப்பேட்டில் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து சிறுமியின் தந்தை மகேஷ்குமார் நீலாங்குடி காவல் நிலையத்தில் புகார் மனுவும் அளித்தார். புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெட்டுவாங்கனி பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய வெட்டுவாங்கனி பகுதியைச் சேர்ந்த வினித் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஒரு பள்ளி மாணவியின் முகம் பட்டாசு வெடித்ததால் சிதைந்தது அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி.